எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீதிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றவர்களாயிருந்து உங்களுக்கு நீங்கள் அசதியாயிராமல், அதை குறித்து போன வாரம் நான் சொன்னேன். நம்ம நிறைய காரியங்கள்ல, நிறைய நேரங்கள்ல, நிறைய சூழ்நிலைகள், ஏராளமான சூழ்நிலைகள் நம்ம என்ன ஆக்கிறது, நம்மளை அசதிக்குள்ள ஆக்கிறது. ஆனா நீங்க செய்யற வேலையில அசதியா இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய காரியத்துல நீங்க எப்படி இருக்க கூடாது, அசதியா இருக்க கூடாது. நீங்க சுதந்திரிக்க வேண்டிய அந்த சுதந்திரத்தை அடையிற வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது. ஆனால் பிசாசானவன் நீங்கள் அந்த லக்கை அடையக்கூடாதபடிக்கு தேவன் உங்களுக்கென்று என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ, என்ன மேன்மையை வைத்திருக்கிறாரோ, அந்த மேன்மையான வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகக்கூடாதபடிக்கு பல விதங்களிலே உங்களுக்கு மன சோர்வுகளையும் சங்கட்டங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்குவான். அதையெல்லாம் தாண்டித்தான் நாம் அந்த லக்கை அடைய வேண்டும். முதல்ல அசதியா இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம். நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம், அப்ப உங்களுக்கு வாக்குத்தத்தம், உங்களுக்கு பர்டிகுலரா தேவன் என்ன செய்யணும், உங்க கூட பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பைபிள்ல ஏராளமான வாக்குத்தத்தம் இருக்குது. எல்லா வாக்குத்தத்தமும் உங்கள வாழ்க்கையில என்ன பண்ணாதுங்க, எல்லா வாக்குத்தத்தமும் உங்க வாழ்க்கையில நிறைவேறாது. நீங்க தேவனோடு உறவாடும் போது தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவின் அந்த நேரத்தில் தேவன் உங்க கூட என்ன பண்ணுவாருங்க, பேசுவார். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை ஒரு நாள் மாறவே மாறாது. ஆனா அதற்கு நீங்கள் என்னவா இருக்கணும், பாத்திரரா இருக்கணும். தலை மேல கையை வச்சு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நீ அதை செய்ய போற, நீ அதை உண்டாக்க போற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் தீர்க்க தரிசனம் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. சில சகோதரர்கள் என்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு மீட்டிங் இப்படி போனேன், எனக்கு ஒருத்தர் இப்படி ஒரு என்ன செஞ்சாரு, தீர்க்க தரிசனம் சொன்னாரு, இது நிறைவேறுமா அப்படின்னா, அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறது நாம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்குது. முத இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜாக்கள் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது தேவன் சவுலை தெரிந்து கொண்டார். சவுலுடைய வம்சத்தில் இருந்துதான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கணும். ஏன்னா முதல் ராஜா யாரு, சவுல். ஆனா அவன் மேல அபிஷேகம் இறங்குச்சு. நீ வேறு மனுஷன் ஆவாயின்னு கர்த்தர் சொன்னாரு. நீ புறப்பட்டு போகும்போது உன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். நீ தீர்க்க தரிசனம் சொல்லி நீ என்னவாவ, வேறு மனுஷனா மாறுவ அப்படின்னாரு. ஆனா அவன் அதுக்கு பாத்திரனா நடந்துக்கல. ஆகவே அந்த பதவி, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் தாவீது மேல அப்படி மாற்றப்படுகிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ, நீங்க ஜெபிக்கும் போதோ, நேரடியாகவோ, இங்க ஆராதனை நேரத்திலேயோ, பிரசங்க நேரத்திலேயோ கர்த்தருடைய வார்த்தை வர்றது ரொம்ப அது வரும். ஆனா அதை விட முக்கியம், அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் வாழ்க்கையில காத்து கொள்ள வேண்டும். நல்ல நிலத்துல விழுந்த விதை தான் 100 மடங்கு பலனை கொடுக்கும். விதையெல்லாம் கரெக்டான விதை தான். விதைக்கும் போது விதைய சரியான விதை தான் எல்லா இடத்துலயும் விதைச்சாரு. ஆனா மனிதனுடைய இருதயம் முள்ளுள்ள இளமா, சிலருடைய இருதயம் மாறி போச்சு. சிலருடைய இருதயம் கற்பாறையா இருந்துச்சு. அந்த கற்பாறை இருதயம் பாருங்க, தான் தப்பை என்னைக்குமே என்ன பண்ணிக்கவே மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்களையவே எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் உள்ளேயே வசனம் என்ன செய்யாது, அப்படிப்பட்ட ஆளுகளுக்குள்ள போகவே போகாது. 100 பேர் என்ன 1000 பேர் தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தாலும்
அந்த தீர்க்க தரிசனம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறாது. நஷ்டம். வாழ்க்கையில் அவ்வளவு தோல்வி. வார்த்தையெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதை பிடிச்சிக்கிட்டு எவ்வளவு வேகத்துல ஓடணும் தெரியுமா? இருக்கட்டும். நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகவே வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதுக்கு அடுத்தது பாருங்க, அசதியாயிராமல் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? சுதந்திரிக்கணும். நீங்க தான் சுதந்திரிக்கணும். கடவுளா கொண்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு. இப்படி எல்லாம் சிலர் பிரசங்கம் பண்ணுவாங்க. நானும் கூட சில நேரங்கள்ல பண்ணியிருக்கிறேன். எப்படி? அப்பா பிள்ளை போய் என்ன பண்ணுது? அப்பா பாக்கெட்ல பணம் வேணும்னா எடுத்துக்குது. அந்த மாதிரி நாமளும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறேன் நானும். அன்னைக்கு இருந்த அறிவு. இன்னைக்கு இருக்கிற அறிவுல சொல்றேன். வேத வசனம் சொல்லுகிறது நாம யாரு? சுதந்திரிக்க வேண்டியவர்கள். அது எடுக்கிற மாதிரி தான். ஆனா அது எப்படி? முதல்ல உரிமை பாராட்டணும். என்ன பண்ணணுங்க? உரிமை பாராட்டி நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி நம்முடைய மனதை அதுக்கு நேரா திருப்பி, ஆமா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்க நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும். அதுல நீங்க உறுதியா நிலைச்சு நிக்கணும். அப்பதான் அதை நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நம்ம சுதந்திரிக்க வேண்டியவர்கள். அதை ஏற்கனவே நான் பேசிட்டேன். சுதந்திரிக்கணும். சுதந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சுதந்திரித்தவர்களை அவங்க எப்படி சுதந்திரிச்சாங்களாம்? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். வசனம் இன்னைக்கு வந்துச்சு, நாளைக்கு ஆசீர்வாதம் வந்துடும் இல்ல. வாக்குத்தத்தம் இன்னைக்கு காலையில கிடைச்சிருச்சு. நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலமே எனக்கு என்ன கிடைச்சிடும்? அந்த வாக்கு தத்துவத்துக்குரிய பலன் வந்துடும் அப்படின்னு நினைக்க முடியாது. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபெய்த். அதை நம்பணும். அது மேல உங்களுடைய நம்பிக்கை, முழு நம்பிக்கை அந்த வசனத்தின் மேல என்ன பண்ணணும்? நம்பணும். என் நம்பிக்கையே இதுதான். இந்த உலகத்துல என்னுடைய நம்பிக்கைன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? வசனம் தான். அல்லேலூயா. என் உழைப்பு மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. என்னுடைய அறிவின் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. என் படிப்பின் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சுதான் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கடவுளுடைய வார்த்தை தான் என்னை நடத்துகிறது. கடவுளுடைய வார்த்தை தான் அவைகளை எல்லாம் பயன்படுத்தி என்னை உயர்த்துகிறது. அல்லேலூயா. ஆகவே நீ இதை விட்டு அதை மட்டுமே நான் நம்புவேன். ஆனால் நான் நிச்சயமாக இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இது என்னோட மேதாவிங்களா இருக்காங்க. அவங்களுக்கு மேல கர்த்தர் என்ன பண்ணணும்? நான் உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் எனக்கு ஒத்தாசை செய்கிறவரா இருக்கணும். ஆமென். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ரெக்கமெண்டேஷன் மனுஷன் கிடையாது. எனக்கு ரெக்கமெண்டேஷன் அரசியல்வாதி கிடையாது. எனக்கு ரெக்கமெண்டேஷன் எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. பாஸ்டர் கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரணும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. அப்ப நான் என் கண்ணை என்ன பண்ணணும்? அங்கதான் ஏறெடுக்கணும். எப்பவும் நான் அவரை தான் பார்ப்பேன். நான் அவரையே நோக்கி பார்ப்பேன். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. வேதம் சொல்லுது, அவரை மட்டும் நோக்கி பாருங்க. அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடினால. வேற எந்த நம்பிக்கை இல்லைங்க. வேற எந்த நம்பிக்கை இல்லை. உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். என் சூழ்நிலைகள் எப்படி அசைக்கப்பட்டாலும் சரி, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க, அவர் தான் என் நம்பிக்கை. நீங்க தான் என் நம்பிக்கை. பணம் என் நம்பிக்கை இல்லை. சில ஆளுங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துல பணம் வந்து கைக்கு இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேச்சு, தோரணை, நட எல்லாமே என்ன போயிடும்? மாறி போயிடும். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நிக்காது. சில ஆளுங்களுக்கெல்லாம் வரங்காட்டியே பேச்சு மாறி போயிருது.
வரங்காட்டியே அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன போயிருதுங்க, மாறி போயிரு. எப்படி வரும்? மாறுறது இயேசு போல மாறுங்க. அல்லேலூயா. பணக்காரனா மாறாதீங்க, யாரா மாறுங்க? இயேசு போல மாறுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, அவர்தான் என் நம்பிக்கை. திரும்ப சொல்லுங்களேன் மறுபடியும், நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை. நம்பிக்கை பாருங்க, விசுவாசத்தினாலும் அடுத்தது நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொண்டவர்களை நீங்கள் என்ன பண்ண வேணும்? பின்பற்றணும். பாடம் கத்துக்கணும். அவங்க கிட்ட இருந்து சொல்லுங்க, அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணணும்? நீங்க யாரையும் பின்பற்ற மாட்டேங்க. நானே விளக்கு பிடிச்சிட்டு போய் கிணத்துல தான் என்ன செய்வேன். சில ஆள் அப்படித்தான். இந்த கொஞ்சோண்டு படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சோண்டு ஏதோ ஒரு மீட்டிங் போயிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வெளிச்சம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். எல்லாமே எனக்கு இனிமே தெரியும், கர்த்தரே எனக்கு தெரியும், என்கிட்ட தான் பேசிட்டு தான் என்ன பண்ணுவார் அவரு. அந்த மாதிரி நடந்துக்குவாங்க. இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு கட்டாயமா என்ன வேணும்? ரோல் மாடல் வேணும். நமக்கு ரோல் மாடல் இந்த பூமியில ரொம்ப இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தில் யார ரோல் மாடலா வைக்கிறதுன்னா பயமா இருக்குது. யாரையும் என்ன செய்ய முடியல. இப்ப வசனம் எது தெரியுமா ஞாபகத்துக்கு வருது? நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். அதனால யாரையும் என்ன பண்ண முடியல. நீ என்னையெல்லாம் நம்புங்க நான் சொல்லல, நான் எப்ப மாறுவோன்னு எனக்கே தெரியாது. அவன் மனுஷன் நிலையற்றவன், நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, வேதத்துல சில பரிசுத்தவான்களை நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்துல சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருங்க, எழுதி கொடுத்து, இத பாரு, இதுல அவங்க எப்படி சுதந்திரிச்சிருக்காங்க, அந்த சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால என்னென்ன சவால்கள் எல்லாம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சந்திச்சிருக்காங்க, அதெல்லாம் உனக்கு ஒரு வாழ்க்கை பாடம். அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு உன் விசுவாசத்தில் நீ எப்படி இரு, உறுதியாய் நிறு, நிலைத்து நில்லு, பொறுமையாயிரு, நிச்சயமா நீ அந்த லக்க என்ன பண்ணுவ, அடைவாய். ஆமென். அல்லேலூயா. அதுல ஒரு மனுஷனை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் தெரிந்தவர், நமக்கு எல்லாம் ரொம்ப சொந்தக்காரர், நம்முடைய ஆதி தகப்பன் ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதுல உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஓகே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், அது ஓகே. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், இது ஓகே. அது ஆபிரகாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் வரும்போது அதெல்லாம் என்னதுங்க, சகஜம், நம்பக்கூடியவைகள். ஆனா அந்த வாக்குத்த 2 வசனத்துல மேலையும் கடைசியும் கொஞ்சம் பாருங்களேன். உன்னை பெரிய ஜாதியாக்கி, பெரிய, சத்தமா சொல்லுங்க, இன்னைக்கு பெரிய ஜாதி எது? கர்த்தர் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னது என்ன தெரியுமா? பெரிய தேசங்கள் ஆக்குவேன்னு அர்த்தம், நாடா மாற்றுவேன்னு அர்த்தம். உன்னை ஒரு பெரிய நாடாக மாற்றுவேன், உன்னுடைய ஜனங்கள் ஒரு நாட்டின் பிரஜைகளாய் இருப்பார்கள். ஆனா எத்தனாவது வயசு? 75வது வயசு. குழந்தை எத்தனை? ஒண்ணு கூட இல்ல. 75 வயசுல குழந்தை இல்லாதான ஒருத்த பார்த்து, ஐயா உன்னுடைய பிள்ளைங்க வருங்கால சந்ததி எப்படி இருக்கும்? ஒரு நாட்டினுடைய பிரஜைகளாய் வாழுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. ஆனால் அவர் என்ன பண்ணாருங்க, நம்பினார். உங்களுக்கு வரக்கூடிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ நம்பவே முடியாத சூழ்நிலையில கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாருங்க, அதுதான் கர்த்தர் பேசுற வார்த்தை.
தலை மேல கை வச்ச உடனே உங்க மாமியா உனக்கு செய்வன வச்சிருக்கிறா. இது தீர்க்க தரிசனம் இல்ல. இது குடும்பத்தை குழப்பி விட்டுட்டு சண்டை போட்டு செண்டு முடிஞ்சு விட்டு போற வார்த்தை. ஆமென். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்த இடத்துக்கு போக முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ, எந்த இடத்தை நீ அடைய முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, உன்னுடைய வாழ்க்கையில எது நடக்காது, இது சாத்தியமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, அந்த இடத்துல நின்று கர்த்தர் உன்னோடு தனிப்பட்ட விதத்துல, ஒரு மனுஷன் மூலமா இல்ல, உன் கூட கர்த்தர் பேசுவாரானால் அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். எல்லாம் பிரச்சனை என்ன தெரியுமா நமக்கு? எப்படி ஜெபத்துக்கு மீடியேட்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, மீடியேட்டர்னு சொல்ல முடியாது அவரை, என் நாமத்தினால அப்படின்னு சொல்லிட்டாருல்ல. இப்ப இயேசு வச்சுதான் நாம என்ன பண்ண முடியும்? பிதா கிட்ட போய் ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி இப்ப ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதுக்கெல்லாம் நாம இன்னைக்கு என்ன வச்சுக்கிட்டோம்? மீடியேட்டர் மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டோம். பாஸ்டர் இல்லைன்னா ஒரு இவாஞ்சலிஸ்ட் இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி இல்லைன்னா அப்படி கர்ச்சீப் என் கையை அப்படி இப்படி ஆட்டினார்னு வச்சுக்கோங்க, அப்படியே மலா கொழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்கெல்லாம் நமக்கு என்ன வாங்கி தருவாங்க? இதெல்லாம் இலவு காத்த கிளி மாதிரி ஆகி போயிடும். தயவு செஞ்சு ஏமாந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்க கூட பேசணும். நாங்க இங்க ஏன் நிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு என்ன வேலைன்னா, உங்க கூட கர்த்தர் பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாருன்னு சொல்லி உங்களை கர்த்தரோடு இணைக்க வைக்கிற வேலை தான் எங்க வேலை. அந்த ஆசையை தூண்டி விடணும். உங்களுக்குள்ள நானும் கர்த்தரோட பேசணும். ஆபிரகாம் கிட்ட பேசினாருன்னா என் கூடவும் என்ன பண்ணுவாரு? பேசுவாரு. ஆபிரகாம் அன்னைக்கு விலை கொடுத்து வாங்கல. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆபிரகாமுக்காக அவர் எந்த கிரயமும் செலுத்தல. ஆனா அந்த மனுஷங்கிட்ட போய் என்ன பண்றாரு? ஆண்டவர் பேசுறாரு. அவன் ஏதாவது ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா? சொல்லுங்க. அவன் கர்த்தரை தேடிக்கிட்டு இருந்தானா? இல்ல. கர்த்தரே தேடி போய் அவங்க என்ன பண்றாருங்க? அதை குறிச்சு எதுவுமே நமக்கு முன்ன விளக்கம் இல்லை. அவ்வளவுதான். 11ஆம் அதிகாரத்துக்கும் 12ஆம் அதிகாரத்துக்கு இடையில பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்ல என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. ஆளாளுக்கு என்ன செய்யறாங்க? ஒவ்வொன்ன விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லப்படாத விஷயம் நமக்கு தேவையில்லை. ஆனா ஆபிரகாமோடு கர்த்தர் என்ன பண்ணினாரு? பேசினார். ஆனா ஆபிரகாமுக்கு கர்த்தர் எந்த விலையும் கொடுக்கலங்கிறது வேதத்துல இருந்து நமக்கு நல்லா தெரியுது. ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க? சொல்லுங்க. விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள். உங்களுக்கு என்ன விலை கொடுத்திருக்கிறார்? இந்த விலை வேற யாராவது கொடுக்க முடியுமா? இனிமே நான் விலைக்கு நான் வாங்கிக்கிறேன்னு வேற யாராவது வந்து, எந்த தெய்வமாவது வந்து, உலகத்தில் எத்தனையோ தெய்வம் இருக்குது, அதுல ஏதாவது ஒரு தெய்வம் வந்து இயேசுநாதர்கிட்ட இருந்து உன்னை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு விலை கொடுத்து வாங்க முடியுமா? ஒரு மனுஷன் வாங்க முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பணக்காரன் வாங்க முடியுமா? பில்கேட்ஸ் வாங்க முடியுமா? சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு சிந்தப்பட்ட கிரயம் யாராலையும் செலுத்த. அப்ப உங்களுடைய மதிப்பு என்னன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் கூட நீங்க உயர்ந்தவங்களா மேன்மையானவங்களா? சத்தமா சொல்லுங்க. அப்போ விலை கொடுக்கப்படாத ஒரு ஆபிரகாம் கிட்ட போய் கர்த்தர் பேசுறாருன்னு சொன்னா, விலைக்கு வாங்கி இருக்கிற எங்கிட்ட கர்த்தர் பேசுவாரா? பேச மாட்டாரா? ஆனா நாங்க தான் அதுக்கு நேரமெல்லாம் ஒதுக்க மாட்டோம். என்னமா எங்களுக்கு அவ்வளோ பிஸி, நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறோங்க. என்னங்க, காலையில எந்திரிச்சா சாயங்காலம் வரைக்கும் ஐயோ இடுப்பெல்லாம் வலிக்குதுங்க, அவ்வளோ வேலைங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுற எப்படிங்க பேசுவாரு? ஸ்தோத்திரம். தயவு செஞ்சு அவரோடு பேசுறதுக்கு நீங்க அவ்வளோ பிஸியா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? பேசுவார். உங்க பிஸியா இருக்கும்போது நீங்க பிள்ளைகிட்ட பேசுறது இல்லையா? ரொம்ப வேலை ஓவரா இருக்கும்போது உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அவங்க கூட பேசுறது இல்லையா? சொல்லுங்க. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே பேசுறீங்க தானே? இப்ப சொல்றேன் உங்களுக்கு நானு, நீங்க பிஸியா இருந்தா கூட கர்த்தர் உங்க கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நீங்க கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும்.
ஆமென் சொல்லுங்க. ஆமா, ரொம்ப வசதியா போச்சுங்க. பிஸியா இருந்தாலும் என்ன பண்ணுவாராமா, பேசுவார். அதனால நாங்க இனிமே எங்க 24 hours எப்படிதான் இருப்போம் நாங்க? எப்படிங்க? பெட்ல மலாக்கப்படுத்திக்கிட்டு செல்போனை கையில் தூக்கி வச்சுக்கிட்டு அதை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு தள்ளிக்கிட்டே அப்படி பிஸி. சாத்தான் தான் பேசுவான், சத்தியமா பிசாசு தான் பேசுவான், கடவுள் பேசவே மாட்டார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இந்த செல்போனுக்கு. ஆபிரகாமோடு வந்து என்ன பேசுறாரு? உன் சந்ததிய, இதுதான் வாக்கு தத்துவம். ஒரு தேசமா, ஒரு தேசத்தின் பிரஜைகளா என்ன பண்ண போறேன் நான்? இப்ப நடந்துருச்சா இல்லைங்களா? யூத கோத்திரம் பெண்ணாகி போச்சுங்க. இஸ்ரேல்னு ஒரு நாடா மாறிடுச்சா இல்லைங்களா? மாறிடுச்சா? விசுவாசிக்கிறீங்களா? நடந்துருச்சா? ஆமென், அல்லேலூயா. எப்ப நடந்துச்சு? ஒரு வருஷம் நடந்துருச்சா? 5 வருஷம் நடந்துச்சா? எத்தனையோ 1000 வருஷம் ஆச்சு. எத்தனையோ 100 வருடங்கள் ஆனதுக்கு பிறகுதான் இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு தேசம் உண்டாச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்களேன், கடைசியில பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தை உடனே நிறைவேறிடுச்சா? நிறைவேறல. இயேசு சிலுவையில மரிச்சதுக்கு பிறகுதான் அவர் மூலமா நாம் எல்லாம் இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியா மாறி இன்னைக்கு நானும் நீங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நிறைவேறிடுச்சா? இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு? நீண்ட காலம். ஆனா இன்னைக்கு நீங்க அவ்வளவு காலம் பொறுக்க மாட்டீங்கன்னு இயேசுநாதருக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. ஆமா, அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யல? கொடுக்கல. ஏன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினால, நீங்க அவருக்குள் இருக்கிறனால அது டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு நிறைவேறிக்கிட்டே இருக்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. ஆனாலும் அதுக்கும் ஒரு காலம் உண்டு. அது வரைக்கும் நீங்க எப்படி இருக்கணும்? நீடிய பொறுமையா இருக்கணும். அந்த நீடிய பொறுமையின் காலங்களிலே சில பாடங்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யறாரு? கற்றுக் கொடுக்கிறார். அவைகள் தான் ரொம்ப முக்கியம். அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு பாருங்க என்ன சொல்றாருன்னு சொல்லி, அந்த அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை 6ஆம் அதிகாரத்தை, அது 12:6, ஆதியாகமம் 12:6. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். நல்லா கவனிக்கணும். நீங்க வந்து நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்க முயற்சி பண்றேன், நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாருங்க? புறப்பட்டுட்டார். ஆனா அவருக்கு என்ன சொன்னாரு? ஊர் பேர் சொன்னாரா? அட்ரஸ் சொன்னாரா? கூகுள் மேப் ஓபன் பண்ணி லொகேஷனை ஷேர் பண்ணி விட்டாரா? சொல்லுங்க. இல்ல. முதல் வசனத்துல கடைசி பகுதி பாருங்க, நான் உனக்கு காண்பிக்கும் நான் உனக்கு காண்பித்த தேசத்துக்கு போகல, நான் உனக்கு காண்பிக்கும் தேசம். எப்ப காண்பிப்பாரு? நீங்களா இருந்தா முத காட்டுங்க, அப்புறம் என்ன செய்யறேன் நானு? அமெரிக்காவா ஆப்பிரிக்காவா எனக்கு என்ன செய்யுங்க? சொல்லுங்க. இல்ல இல்ல, ஆண்டவர் முன்கூட்டியே என்ன செய்யல? சொல்லல. இதுதான் ஆண்டவருடைய சில ரகசியங்கள். ஆண்டவருடைய நடத்துதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள். இடத்த சொல்லல, நான் உனக்கு காண்பிப்பேன், ஆனா நீ என்ன பண்ணணும்? உன் பயணத்தை நீ ஆரம்பிக்கணும். அப்ப எங்க ஆண்டவரே? எவ்வளவு தூரம் ஆண்டவரே? இதெல்லாம் அவர் என்ன பண்ணலாம்? ஆபிரகாம் கேட்கல. உடனே என்ன பண்ணாரு? புறப்பட்ட அந்த கீழ்ப்படிதல். சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கீழ்ப்படிதல். முதல் நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? எதை சொன்னாலும் ஆண்டவர் சொன்னா, ஊழியக்காரன் சொன்னா இல்ல, நீங்க இந்த கீழ்ப்படிதல் சொல்லிக்கிட்டு நாங்க உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? டாமினேட் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்கிறோம். நீ ஊழியக்காரனுக்கு மட்டும் கீழ்ப்படியில உன் தொழில் நாசமா போயிடும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறது இல்ல. யாருக்கு கீழ்ப்படியணும்? நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தா ஊழியக்காரனை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருவ. அவன் தேவ மனுஷனா சுயாதீனத்துல நிக்கிறானான்னு கண்டுபிடிச்சிடல நீங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்றாருங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு பயணத்தை தொடர்கிறார். போய்கிறார் 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 போய்கொண்டே இருக்கிறார்.
அதுல எனக்கு ஒரு வசனம் தான் ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். 6வது வசனத்துல ஆபிரகாம் அந்த தேசத்திலே எப்படி தெரியுறாருங்க சொல்லுங்க. ஒரு சின்ன சிங்கிள் வேடா முடிஞ்சு போச்சு. ஆனா வாழ்க்கையில அது எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் அவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாருங்க. போய் அங்க போறாரு, இங்க வராரு, அங்க போறாரு, இங்க போறாரு. இடத்தை என்ன பண்றாருங்க, சுத்திக்கிட்டே இருக்கிறார், சுத்திக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அவருக்கு பர்டிகுலரா எந்த இடம்னு தெரியல. அதனால பிரயாணத்தை என்ன பண்ணல, நிப்பாட்டல. தனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாருங்க, போய்கொண்டே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டார். மோரே அப்படிங்கிற சமபூமிக்கு வந்த உடனே கர்த்தர் ஆபிரகாமுக்கு இப்ப தரிசனமாகிறார். அந்த பாயிண்ட்க்கு வர்ற வரைக்கும் கர்த்தர் இடையில என்ன பண்ணவே இல்லைங்க, சொல்லுங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி வாக்கு தத்தம் மட்டும்தான் இருக்குது. அந்த இடத்துக்கு போறதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் ஆபிரகாமுக்கு இல்ல. ஆனா அந்த இடத்துக்கு கரெக்டா போய் சேரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க, நடத்தி இருக்கிறாருன்னா இவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க, கடவுளை நம்பி என் பயணம் நிச்சயமா அந்த இடத்துக்கு போய் சேரும் என்று சொல்லி சுற்றி திரிந்தாலும், தேவையில்லாத பல இடங்களுக்கு அவர் போயிருந்தாலும் கடைசியா பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிட்டாருங்க, நிறுத்திட்டார். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இதுதான் தொழில், என்னை இப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, எனக்கு இப்படிதான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே நீங்க பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. என்னெல்லாம் இந்த உலகத்துல சோர்ஸ் இருக்குதோ அத்தனை சோர்ஸையும் நீங்க என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். விடாமுயற்சி உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கணும். உங்க மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருங்க. சொல்லுவாங்க, உன் சுய இஷ்டத்தின்படி சுய புத்தியிலையும் நடக்கக்கூடாது. ரைட்டு, அது வேற. அதை கூட இங்க இணைக்காதீங்க. உங்க வாழ்க்கை பயணத்துல நீ சோம்பேறியா இருக்காம, சோம்பேறியா படுத்து தூங்காம, சோம்பேறியா படுத்து கிடக்காம நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. உனக்கு வழி தெரியல, ஆனா உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அந்த வழியில என்ன பண்ணிக்கிட்டே இரு, போய்கிட்டே இரு. கர்த்தர் கொண்டு போய் என்ன செய்வாருங்க, மம்ரேன் சமவெளியில கொண்டு போய் நிறுத்தி உனக்கு தரிசனம் ஆவார். நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை சொல்றேன். நான் ஒரு சபையில் இருந்தேன். ஆனா அந்த சபைக்குள்ள என்னால் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. மனசு வேதனைப்படுவேன். ஆண்டவரே, நான் ஏற்கனவே இன்னொரு சபையில் இருந்துதான் இந்த சபைக்கு என்ன செஞ்சேன், நான் வந்தேன். இப்ப நான் அந்த சபையில் விட்டு வெளியே போனா என்ன சொல்லுவாங்க, சபைக்கு அடங்காதவன், ஏற்கனவே கெட்ட பேரை ஒன்று வச்சு வேற பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு பேரை வேற நம்ம வாங்க சம்பாதிக்க முடியாது. வேண்டாம் ஆண்டவரே. ஆனா உள்ள என்னால என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே என்னை எப்படியாவது வெளியே என்ன செஞ்சிருங்க, கொண்டு வந்துருங்க. ஆண்டவரே எனக்கு முடியல, பல நாள் அழுது இருக்கிறேன் நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில். இது ஆண்டவர் தான் சாட்சி. என் மனைவிக்கு கூட என்ன செய்யாது, அது தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு மீட்டிங் ஒன்று வெள்ளப்பாறையில் நடத்தணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆபிரகாம் சார்லஸ் மீட்டிங் ஒன்று நடத்திட்டு சபை விட்டு வெளியில வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல இப்போ. ஆனா சும்மா இருக்க முடியல. கர்த்தர் என்ன சொல்றாருங்கிறது எனக்கு தெரியல. ஆனா உள்ள என்ன இருக்குது, தாகம், ஊழியத்தை செய்யணும். ஆனா அது அந்த நாள் வரைக்கும் என் மனசுல என்ன அப்படின்னா, என்ன ஊழியத்தை வேணாலும் செய்யலாம், பாஸ்டர் ஊழியத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா செஞ்சவங்களை நான் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாமே எனக்கு அதிபயங்கரமானவர்களா இருந்ததுனால இந்த ஊழியம் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுப்பான்னு முடிவு பண்ணிருந்தேன். இப்ப வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த உடனே என்ன ஊழியம் செய்யறதுன்னு தெரியல. அப்ப நாம என்ன பண்ணணும் தெரியுமா, நான் மனசுக்குள்ள நானா நினைக்கிறேன்,
நம்ம எங்கேயாவது ஒரு கிராமத்துல போய் சுவிசேஷமா அறிவிக்கப்படாத இடத்துல போய் என்ன பண்ணணும், ஒரு சுவிசேஷத்தை அறிவிச்சு அங்க ஒரு சபையை ஸ்தாபிச்சு இவங்க மாதிரி இல்லாம நாம எப்படி இருக்கணும், விசுவாசிகளுக்கு ஒரு தகப்பனா, சகோதரனா, சகோதரியா நல்ல நிலையில நாம என்ன பண்ணணும், ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடமெல்லாம் வாடகைக்கு பேசி கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு கடனை கொஞ்சம் வாங்கி ஒரு செட்டை போட்டேன் சோழசரமணியில போய். அந்த செட்டு போடுறதுக்கான எல்லா ஆயத்த பணியெல்லாம் என்ன செஞ்சிருச்சுங்க, முறிஞ்சிருச்சு. மேல கூரை என்ன பண்ணணும், போட வேண்டிய சூழ்நிலை. என் சொந்தக்காரங்க வீட்டில் விசேஷம்னு சொல்லி நான் கோபிக்கு போனா அந்த செட்டு போடுற அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவர் எனக்கு பழக்கமாயிட்டார். அவர் எனக்கு போன் அடிக்கிறார், ஐயா செட்டு போட்டீங்க மறுபடியும் ஏன் ஐயா கழட்டிக்கிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிறார். எனக்குன்னா பகீர் இருந்துச்சு, நான் கழட்டிட்டு போயிட்டேனா, இல்லையே, ஆமாங்க செட்டு போட்டதுக்கான அடையாளமே ஒரு சின்ன அடையாளம் கூட அந்த இடத்துல இல்ல, எல்லா பொருளும் என்ன செய்யல கழட்டிட்டு போயிட்டாங்க. யாருன்னு சொல்றது? இந்த ஊர்ல என்ன வரக்கூடாது, கிறிஸ்துவ சபை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, செட் கம்ப்ளீட்டா கழட்டி கொண்டு போய் எங்கேயோ தூரம் கண்ணுக்கு தெரியாத இடத்துல கொண்டு என்ன செஞ்சுட்டாங்க, உன்னை கழட்டி 2-3 தூக்கிட்டு, தூக்க முடியாதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்க முடியாத ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்கும் பாருங்க, அதையெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குழியில கொண்டு போய் ரொம்ப தூரமா போட்டாங்க. நாங்களும் பக்கத்துல அந்த நிலத்துக்காரன் தேடி பார்த்துட்டாரு, நான் ஊர்ல இருக்கேங்க நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒன்னையும் காணோம். அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சிச்சு, இந்த ஊர்ல என்ன ஆரம்பிக்க கூடாது, சபைய ஆரம்பிக்க கூடாது, சொல்லக்கூடாது. சில விஷயத்த என்ன செய்ய வேண்டியதா இருக்குது. இப்ப நான் சந்திச்சு வந்த பாதைகளை நான் சொல்றேன், நான் யாரும் என்ன செய்யல, நான் குறையா அப்படி குறையா சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த போராட்டத்துல நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பணத்தை இழந்து அந்த இடத்துல சபை என்ன பண்ண முடியாத, ஆரம்பிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது இன்னொரு செல்வம் அப்படின்னு ஒரு நண்பர் கிடைக்கிறார், அறிமுகமாகிறார். அவர் பிள்ளைக்கு எப்பவோ உடம்பு சரியில்லாம இருந்து யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைக்கு என்ன ஆகி போச்சு, சரியா போச்சு. இப்ப அதனால அவர் என்ன சொல்றாரு, நீங்க சபை தான் ஆரம்பிக்கணும், நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கான முயற்சி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போ நான் எந்த சபையிலிருந்து வெளியே வந்தனோ அந்த சபைக்கு நியூஸ் போகுது, என்ன, ஜேக்கப் சாரு சோழசராமணியில சபை ஆரம்பிக்கிறார். உடலாமா அவனை? ஏன்னா ஒருத்தன் பொட்டி கடை ஆரம்பிச்சோன்னு ஒருத்தமே என்ன பண்ணணும், அங்க அந்த பொட்டி கடையை கெடுத்து நாம ஒரு பொட்டி கடையை, ஒரு டீ கடை ஆரம்பிச்சானா நாம போய் என்ன பண்ணணும், ஊழியம் இப்படி பிசினஸ் மாதிரி ஆகி போச்சு. உடனே என்ன பண்றாங்க, ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சு அங்க போய் இந்த என்ன பண்றாங்க, டமால் கொட்டுக்கிட்டெல்லாம் போட்டு சபையை ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இந்த எதிரிகள் கூட்டுறது பாத்தீங்களா, ஏண்டா நாங்க செட்டெல்லாம் புடுங்கிட்டு தூக்கி எறிஞ்சா உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா மறுபடியும் வந்து இங்க டம்மு டம்முன்னு மோளத்தை கட்டிக்கிட்டு இந்த ஊர்ல நீங்க என்ன பண்ணுவீங்க. இவங்க ஆரம்பிச்சாங்கன்னு அவனுக்கு தெரியல, அவனோட பார்வை பூரா யாரு மேல இருக்குது, என் மேலதான் இருக்குது. போய் அந்த வீட்டுக்காரனே மறைச்சிட்டான். அடுத்த வாரம் இங்க பாட்டு சத்தம் கேட்டுச்சு, ஊட்ட நெருப்பு வச்சு என்ன பண்ணிடுவோம், கொளுத்திடுவோம்னு சொல்லி அவையும் நிப்பாட்டிட்டான். இப்ப இவனுக்கு செம்ம காண்டு யார் மேல, வாத்தியார்னு ஒருத்தன் வர்றான், அவன் தான் இத்தனை வேலையும் பண்றான். எனக்கு இது தெரியல, இவ்வளவு காண்டுல அவங்க இருக்காங்கன்னு தெரியல. இந்த செல்வங்கிறவரு நான் சப்போர்ட் பண்றேன் அவங்களுக்கு அப்படின்னு வந்தோன்னா ரொம்ப உற்சாகம் ஆயிட்டேன். மறுபடியும் ஒரு இடத்த பிடிச்சு செட்டெல்லாம் போட்டு எல்லாம் பினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணும்போது ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துட்டான். இங்க கிறிஸ்தவங்களே யாருமே இல்ல, இங்க மத பிரச்சாரம் பண்றதுக்கு இந்த ஒருத்தர் வந்து திருச்செங்கோடுல இருந்து வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேஸ் கொடுத்துட்டான். இப்ப நம்ம போய் பர்மிஷனுக்கு போனா அவன் சொல்றான், இந்த ஊர்ல ஒரு 2 குடும்பத்தை எனக்கு சர்ச்சு வேணும்னு சொல்லி எழுதி கொடுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், பர்மிஷனை தர்றேன்னா ஒரு ஆள் கூட
எல்லாரும் சொல்றாங்க, அந்த வர்ற ஒரு குடும்பம் அங்கிருந்து வருது, அவங்களும் சொல்றாங்க, ஐயா அவன் கொலைகாரன், அவங்கிட்ட என்ன பண்ணிக்காதீங்க, பகைச்சிக்காதீங்க. இன்னமும் இந்த செட்டு அப்படியே நிக்குது. முதல் போட்டு காசு போட்டதெல்லாம் என்ன செய்யுதுங்க, அப்படியே நிக்குது. இப்ப நான் ஒன்றும் பண்ண முடியல. என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே பண்ண முடியலனாலும் இந்த முயற்சியை யார் பார்த்தா? கர்த்தர் பார்த்தார். இப்ப எதுவுமே செய்ய முடியல, நான் வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஊழியம் எனக்கு என்ன பண்ணாது, கிடைக்க. அதுக்கு அடுத்ததுதான் அனித்துன்னு ஒரு ஹோட்டல்ல என்ன பண்ணணும், ஒரு மீட்டிங் ஆரம்பிச்சோம். அதுவும் என்ன போச்சுங்க, ஒரு 30-35 பேர் புதுசா வந்து அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். தலைமையில கை வச்சா பொத்து பொத்துன்னு என்ன பண்ணுவாங்க, வியாதியிலிருந்து கீழே விழுவாங்க, சுகமாகுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்பா கடவுள் நம்ம ஊழியத்தை என்ன பண்ணிட்டாரு, இதுதான் நம்ம ஊழியம் போல தெரியுது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில் 6 மாசத்துல என்ன போச்சு, அந்த அம்மா அந்த ஹோட்டலுக்கு கொடுக்குற இடம் கொடுக்குற அம்மாவும் ஒத்துழைக்கல, விசுவாசி வந்த மக்களும் ஒவ்வொருத்தரா என்ன ஆயிட்டாங்க, நின்று போய் கடைசியில் நானும் என் மனைவி என் பிள்ளை இந்த அம்மா வீட்டுக்காரர் 5 பேர் மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நிலைமை ஆகி போச்சு. இப்ப மனசு ரொம்ப சோர்ந்து போச்சு. ஆனாலும் ஊழியம் இப்ப நான் மனசுல முடிவு பண்றேன், ஆண்டவரே இனிமே நீங்களாச்சு உங்க ஊழியமாச்சு அப்படின்னு மனசுல வாயில சொன்னாலும் மனசு என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. இல்ல எதையாவது ஒண்ணு நம்ம என்ன பண்ணணும், செய்யணும் 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 அப்படின்னு இருக்கும்போதுதான் பிரைட் கென்னடி ஐயா நம்ம சபைக்கு வந்திருக்கிறார் பாத்தீங்களா, அவரோட ஒரு போன்ல தொடர்பு கொண்டு சும்மா பேசணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஒருத்தர் எனக்கு உண்டாக்குனதுனால அவர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னாரு, உங்க மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்கு, பயப்படாதீங்க, கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, உங்களை சபை தேடி வரும், நீங்க செய்ய வேண்டியது என்ன பண்ணிக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க, சபை உங்களை தேடி வரும்னாரு. அதே மாதிரி சபை இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சுங்க, இத்தனை சபைகள் எல்லாம் என்ன பண்ணீங்களா, சபை தான் தேடி வந்துட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இல்லையா? இப்போ நான் இது எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, என்ன அவங்க இப்படி கொடுமைப்படுத்தினாங்க, இவங்க இப்படி தப்பு செஞ்சாங்கன்னு சொல்ல வரல. இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் நான் செய்ய வேண்டிய வேலையை என்ன பண்ணிக்கிட்டே இருந்தேங்க, தொடர்ந்து தோல்வி தோல்வி தோல்வி, ஆனால் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தேன், நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான், அனுபவிச்சது ரொம்ப அதிகம், செஞ்சுக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் என்ன பண்றாருங்க, வாய்க்க பண்றார். அல்லேலூயா. இப்படி ஆராய்ச்சிட்டு இருக்கும் போதுதான் மோலிப்படியிலிருந்து பாலசுப்ரமணியன் ஒரு ஐயா என்ன பண்ணாருங்க, லங்ஸ் கேன்சரோட வந்தாரு. அவரை கர்த்தர் சுகமாக்குனாரு. கொரோனா பீரியடு, சபை நடத்தக்கூடாது, நாங்க அவரை பார்க்க போனோம். அங்க ஒரு சபையை கர்த்தர் என்ன பண்ணாருங்க, ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சார். அல்லேலூயா. அதுவும் கொஞ்ச நாள் ஆன உடனே பார்த்தீங்கன்னா 10-15 பேர் அப்படி ஜே 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 ஜேன்னு கூட்டம், அந்த ரூமே நம்பி போயிடும். திடீர்னு ஒருத்தர் 7th டே காரர் உள்ள போந்தார் சபை விசுவாசிகளுக்குள்ள. அவர் சனிக்கிழமை தான் என்ன பண்ணணும், ஆராதிக்கணும்னு வீடு வீடா வீடு வீடா வீடு வீடா போய் ஒவ்வொருத்தரா சந்திச்சு பேசி எல்லாத்தையும் தம் பக்கம் என்ன பண்ணிக்கிட்டாருங்க. நமக்கு நேரம் இல்லையே போறக்கு, நம்ம முழு நேரம் ஊழியக்காரனா இருந்தா என்ன பண்ணலாம், போலாம், போய் விளக்கம் கொடுக்கலாம், முடியல. இப்ப 10 ஆத்துமாங்களுக்கு மேல என்ன ஆகி போச்சு, அந்த பக்கம் திரும்பி இப்ப எங்க போறதுன்னு தெரியாம அது பாட்டுக்காதுங்க உட்கார்ந்து கிடக்குது. ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். செய்ய வேண்டிய வேலையை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா, சில நேரத்துக்கு 3 ஆத்துமா 2 ஆத்துமா தான் மொழிப்பள்ளிக்கு வரும். ரூத்து கூட நினைக்கலாம், இந்த 2 ஆத்துமாவுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு வாரவருக்கு என்ன அனுப்புறார், இது ஒரு கிளை சபைன்னு பெருமையா வேற சொல்லிக்கிறார் அப்படின்னு நீங்க மற்றவங்க கூட நினைக்கலாம், பார்க்கறவங்க நினைக்கலாம். இல்ல, நாம செய்ய வேண்டியது என்ன பண்ணணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுவோ அதுவோ எதுவோ உனக்கு தெரியாது, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார்னு பிரசங்கி ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் இருப்பது எனக்கு தெரியல. அதனால இதுவோ அதுவோ எதையோ உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, உங்களுக்கு தருவார். அவர் வாக்கு மாறாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அந்தரத்துல விட்ட மாதிரி இருக்கும். ஆனா அந்த இடத்துக்கு போன உடனே கர்த்தர் சொல்லுவார், இதை உனக்கு நான் வாக்களித்திருக்கிறேன், இதை உனக்கு நான் கையளித்திருக்கிறேன், இதை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அந்த நேரம் பேசுவார். அது வரைக்கும் அவர் அமைதியா தான் இருப்பார்.
எனக்கு கூட சில நேரத்தில் கோபம் வரும் ஆண்டவர்கிட்ட. ஏன் ஆண்டவர் இப்படி பண்றீங்க? நான் எல்லாருக்கும் சபையார்கிட்ட எல்லாம் சொல்றேன் கர்த்தர் பேசுவார் கர்த்தர் பேசுவாருன்னு. எங்கிட்ட என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? எங்கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிறீங்க, எல்லாருக்கிட்ட என்ன பண்றீங்க? எல்லாம் வந்து சாட்சி சொல்றாங்க கர்த்தர் என் கூட பேசினாருன்னு சாட்சி சொல்றாங்க, என் கூட என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆனா என்ன நடத்துகிறார் என்பதை நன்றாக நான் உணர்ந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னுடைய அந்த பணியில அந்த பயணத்துல நான் வளர்ச்சியை பார்க்கிறேன், தேவனுடைய மகிமையை நான் பார்க்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை, இவன் போற இடத்துல எல்லாம் இவருடைய வேலை என்ன தெரியுமா? சொல்லுங்க, பலிபீடம் கட்டுற வேலை. சோத்திரம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் எதுவுமே என்ன செய்யல, நிறைவேறல. ஆனா அவனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் என்ன? பலிபீடம் கட்டுற அனுபவம். உங்க வாழ்க்கையில் இருக்கா? பாட்டு மட்டும் பாடுவோம், நன்றி பலிபீடம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தா. உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற அனுபவம் இருக்கணும். ஆண்டவரை உண்மையும் உத்தமமாய் ஆராதிக்கிற அனுபவம். எந்த சூழ்நிலை, எந்த இடத்துல, அது வனாந்திரமா இருந்தாலும் சரி, மலை பிரதேசமா இருந்தாலும் சரி, அங்க எனக்கு அங்க ஆராதிக்கிறதுக்கு, எனக்கு அனுபவிக்கிறதுக்கு, எனக்கு ரம்மியமான எந்த சூழ்நிலை இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, என் நிலைமையிலும் மனரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டு கர்த்தரை என்ன பண்ணணுங்க? கேள்வி கேட்க கூடாது. சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது? கேள்வி கேட்டா கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. ஆமா, வேற கேள்வி கேட்கலாம், வேற கேள்வியே நான் கேட்க கூடாதுன்னு சொல்லல. சோத்ரம். அல்லேலூயா. ஆனா என்ன கேள்வி கேட்க கூடாது? உன் வாழ்க்கையில ஏன் இப்படி செய்யறீங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறதுக்கு பதிலா நீங்க உங்களை என்ன பண்ணுங்க? ஆராய்ந்து பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கிறேன்னு சொல்லி. நான் அதெல்லாம் விட்டுட்டு இப்ப நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன், நீங்க என்ன பண்ணணும்? பலிபீடம் கட்டணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஆமா, பலிபீடம் கட்டி என்ன பண்ணணும்? அங்க ஆராதிக்கணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். எங்கேயா பலிபீடம் கட்டுறது? எங்க பலிபீடம் கட்டுறது? எத்தனை செங்கலை வச்சு கட்டுறது? நீங்க தான் பலிபீடம். உங்கள்ல இருந்து தான் தூப கலசம் என்ன செய்யணும்? தூபம் எழும்பணும், ஆராதனை தூபம் எழும்பணும். ஹல்லேலூயா. உங்கள் இருந்து சுகந்த வாசனை என்ன பண்ணணும்? புறப்படணும். ஆமென். ஆமா, நோவா பேழையிலிருந்து இறங்கி வந்தான். இறங்கி வந்தோடனே நல்ல மிருகங்கள் எடுத்து என்ன செஞ்சாருங்க? பலி செலுத்தினாரு. பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் முகர்ந்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகவே கர்த்தர் ஆராதனை முகருகிற தேவன், ஆராதனை ருசிக்கிற தேவன், ஆராதனையை ரசிக்கிற தேவன், அவர் ஆராதனைக்கு உரிய தேவன். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில தொழுகையும் ஆராதனையும் இருக்குமானால் கர்த்தர் உன்னை சரியான வழிக்குள்ளே நடத்துவார். அதாவது அந்த வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரிக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில நடக்கிற இரண்டாவது அனுபவம் என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். முதல் காரியம், சோம்பேறியா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, சுருக்கமா ஒரே வார்த்தை, சோம்பேறிக்கு தேவன் எந்த வாசலையும் திறக்கவும் மாட்டார். அவனுடைய ஜெபத்தை, ஆராதனை எதையும் என்ன செய்யவே மாட்டாருங்க? அங்கீகரிக்கவே மாட்டார். ஓடு 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 ஓடிக்கிட்டே இரு, கர்த்தர் சரியான இடத்துல கொண்டு போய் உன்னை நிறுத்துவார். அல்லேலூயா. ஆனா ஏன் எது நமக்கு தெரியாது. தெரியாததுனால என்ன பண்ணணும்? நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சோத்திரம். கர்த்தர் சரியான வழியில கொண்டு போய் உங்களை நிறுத்துவார். ஆபிரகாம் புறப்பட்டு போனான், சுற்றி திரிந்தான், கொண்டு போய் சரியான இடத்துல கர்த்தர் என்ன பண்ணாருங்க? நிறுத்தி, இதுதான் வருங்காலத்தில் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமாய்
மாறும் என்று சொன்னார். இன்னைக்கு அது நிறைவேறி இருக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் சொல்லுகிறது நிறைவேறும். ஆமென். கர்த்தர் உங்களையும் அதே இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணுவாருங்க? அழைத்த இடத்துல நிறுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமா இருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ.